பௌஷ மாதம் என்றழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 3ஆம் அத்தியாயமான 3ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போலவே பௌஷ மாதத்தில், அதாவது தை மாதத்தில், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 2வது அவதாரமான கூர்ம அவதாரம் அல்லது கச்யப அவதாரம் என்று கூறப்படும் கூர்ம அவதார கதையினை கேட்கலாம். உலக நன்மைக்காகவும் மத பாதுகாப்பிற்காகவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தார். அதில் அவரது கூர்ம அவதாரம் மிகுந்த முக்கியமான அவதாரம் தூத அவதாரம் ஆகும். இந்த அவதாரத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு ஆமை வடிவத்தில் தோன்றினார். எனவே இந்த அவதாரம் கச்சப அவதாரம் அல்லது கச்சாப் அவதாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த அவதாரத்தை எடுத்தது பின்னணியில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நோக்கம் தேவ தானவர்கள் கடலை கடைய உதவுவதும் மந்தார மலையின் சுமையை சுமப்பதும் ஆகும். இன்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர் அவதாரமான கூர்ம அவதாரத்தின் கதையை குறித்து விரிவாக காணலாம். இன்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கூர்ம அவதாரம் கதை இப்போது துவங்குகிறது. ஒரு காலத்தில் தேவர்கள் தங்கள் சக்தியை குறித்து மிகவும் ஆணவம் கொண்டபோது அவர்கள் ரிஷி துர்வாசரை அவமதித்தனர். துர்வாச முனிவர் இதனால் கோபமடைந்தார். தேவர்களை பெண் இல்லாதவர்களாக சபித்தார். இதன் பிறகு தேவர்களின் சக்தி தானவர்களின் சக்தியாக குறைக்கப்பட்டது. இதன் காரணமாக தானவர்களின் மன்னர் பலி தேவராஜன் தேவேந்திரன் போர்க்கடித்தார். இப்போது தானவர்கள் 3 உலகங்களையும் ஆட்சி செய்தனர். எல்லா இடங்களிலும் அநீதி அதிகரிக்க துவங்கியது. இதை கண்டு தேவர்கள் மிகவும் கலக்கமடைந்தனர். உதவி கேட்க பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சென்றனர். விரக்தியடைந்த தங்கள் பிரச்சனையுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அணுகிய போது பகவான் ஸ்ரீஹரி இதற்கான தீர்வை கூறினார். சிறிது காலத்திற்கு முன்பு பிரளயத்திலிருந்து பிரீத்தியும் வெளிப்பட்டு சத்வம் மீண்டும் எழுந்ததால் பல விலை மதிப்பற்ற ரத்தினங்கள் கடலின் ஆழத்தில் சிதறி கிடந்தன. கடவுள்களோ அல்லது உயிரினங்களோ மட்டும் கடலை கடையும் பணியை செய்ய இயலாது என்பதால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கடவுள்களை ஒன்றாக கடலை கடைந்து அதிலிருந்து விலை மதிப்பற்ற ரத்தினங்களை பெற கூறினார். மேலும் அமிர்தமும் அதிலிருந்து வெளிப்படும் என்றும் அதனால் தேவர்கள் அழியாதவர்களாக மாறுவார்கள் என்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கடவுள்களிடம் தெய்வங்களிடம் கூறினார். அமிர்தத்தை அருந்துவதன் மூலம் தேவர்களின் சக்தி தானவர்களை விட அதிகமாக அதிகரிக்கும். மேலும் அவர்கள் மீண்டும் தங்கள் சிம்மாசனத்தை பெறுவார்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆசைகளை பெற்ற பின்னர் அனைத்து கடவுள்களும் தேவராஜர் தேவேந்திரனுடன் இணைந்து மன்னர் பலியின் நகரத்திற்கு சென்று இந்த திட்டத்தை அவர் முன் வைத்தனர். அவர் குரு சுக்ராச்சாரியார் கடவுள்களால் மிகவும் அழியாதவராக கருதப்பட்டாலும் அவர் இதை நம்பவில்லை. ஆனாலும் அவர் தனது திட்டத்தினை விரும்பி இந்த வேலைக்கு ஒப்புக்கொண்டார். இதன் பிறகு கடவுள்களும் அசுரர்களும் கடலை கடைய கடலை அடைந்தனர். கடலை கடைய அதை திருப்பக்கூடிய ஒரு பெரிய மாதிரி அவர்களுக்கு தேவைப்பட்டது. இதற்காக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தின் உதவியுடன் மந்தார மலையை வெட்டி கடலில் வைத்தார். இந்த மலையில் உதவியுடன் தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைய திருப்ப முடியும். இப்போது அவர்களுக்கு இந்த மலையை திருப்ப ஒரு வலுவான கயிறு தேவைப்பட்டது. இதற்காக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது வாசுகி நாகத்தை சோயியிடம் கொடுத்தார். இந்த வாசுகி நாகம் மந்தார மலையை சுற்றி சுற்றப்பட்டிருந்தது. அதன் தலை அவர்களை நோக்கியதும் அதன் வால் தேவர்களை நோக்கியும் வைக்கப்பட்டது. இப்பொழுது திருப்பார்கடலை கடையும் வேலை துவங்கியது. ஆனால் கடல் மிக பெரியதாகவும் ஆழமாகவும் இருந்ததாலும் அதில் திடமான நிலம் இல்லாததாலும் ஒரு சிக்கல் எழுந்தது. எனவே மந்தார மலை படுகொலிக்குள் சென்று கொண்டிருந்தது. அது மூழ்கி இருந்ததால் கடல் மூழ்கி இருக்கும் கடையும் பணி முழுமையடையாமல் இருப்பதை கண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்களுக்கு உதவ தனது தூத அவதாரமான கூர்ம அவதாரத்தை எடுத்தார். இதற்காக அவர் கச்வா அவதாரத்தை எடுத்து மந்தார மலையின் எடையை தனது முதுகில் தூக்கினார். கச்வாவின் பின்புறம் திடமாக இருப்பதால் மந்தார மலை அதில் சிக்கி கொண்டது. இப்போது தேவர்கள் பல தினங்கள் கடலை கடக்கும் பணியை செய்தனர். இதன் பின்னர் ஹாலஹல விஷம், கலப்பை, காமதேனு, திருமால், லக்ஷ்மி, யானை, உச்சைஸ்ரவஸ், கோர, கௌசுபமணி, கல்பவிருக்ஷ மரம், ரம்பை, அப்சர பெண்கள், விஷ்ணு தேவி, சந்திரன், பாரிஜாத மலர் என 14 ரத்தினங்கள் ஒவ்வொன்றாக கிடைத்தன.
5 ஜன்யங்கள் தன்வந்திரி மற்றும் அமிர்தம் பெறப்பட்டன. அமிர்தம் கிடைத்தவுடன் அதை பெறுவதற்காக தேவர்களுக்கு இடையே கடுமையான போர் வெடித்தது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது அவதாரமான மோகினியை எடுத்து போரை முடித்து பிரபஞ்சத்தின் ரட்சிப்பை கொண்டு வந்தார். ஆமை அவதாரம் எடுத்ததன் முதன்மையான நோக்கம் அவரது மனைவியான லக்ஷ்மி தேவியை பெறுவதாகும். அதன் சின்னம் மிகுந்த அன்பிற்கு பிறகு கடலின் ஆழத்தில் மூழ்கிய விலைமதிப்பற்ற ரத்தினங்களையும் நினைவு சின்னங்களையும் மீட்டெடுப்பது அவசியம். ஏனெனில் அவற்றின் மூலம் மட்டுமே பிரபஞ்சத்தின் நலன் சாத்தியமாகும். தீய பேய்களை எவ்வாறு நன்மையாக்க பயன்படுத்தலாம் என்பதை காண்பிப்பதாகும். பௌஷ மாதம் என்று அழைக்கப்படும் தை மாத மகாத்மியத்தின் 3ஆம் அத்தியாயமான 3ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.